அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வாடிக்கையாளர்களே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க, மரச்செக்கு தேங்காய் எண்ணெய். பார்த்துக்கோங்க, இன்னைக்கு டிசம்பர் 11. நேற்றைக்கு நைட்டு ஒரு 11:30 போல் இதெல்லாம் பேக் பண்ணி ரீபேக் பண்ணி வச்சுருக்கோம். இது சுத்தமான தேங்காய் எண்ணெய்ன்றதுக்கு இயற்கையை எங்களுக்கு கொடுத்த நற்சான்றிதழ் தான் இது, வேற எதுவும் கிடையாது. பாருங்க எந்த அளவுக்கு உறைஞ்சி போயிருக்குன்னு பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொப்பரை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் தெரியும், குமரி மாவட்டத்து மக்களுக்கு நிறைய பேர் தெரியும். தேங்காய் குமரி மாவட்டத்து தேங்காய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது ஒரு இனிப்பு கலந்த ஒரு சுவையோடு இருக்கும். அங்கேருந்து கொப்பரை இது பண்ணி கலெக்ட் பண்ணி, அதாவது சல்பர் போடாத கொப்பரை, இயற்கையான முறையில் காய வைக்கப்பட்டது. இது எதுக்கு நான் அழுத்தி மென்ஷன் பண்ணுறேன்னா, இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் உலகமாக போயிட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க எல்லாருமே. அந்த சல்பர் போடாமல் காய வைக்கிறது கூட யாருக்குமே பொறுமை கிடையாது. நார்மலாக காய வச்சாச்சுன்னா 4 நாள் 5 நாள் எடுக்கிறது. சல்பர் போட்டு காய வச்சாச்சுன்னா 1 நாள் 2 நாளில் காஞ்சிரும். அதனால் இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சீக்கிரம் வேலை முடியணும் அப்படின்றதுக்கோசரம் சல்பர் போட்டு காய வைக்கிறாங்க. இது இயற்கையான முறையில் சன்லைட், அதாவது சோலார் ரூம் பயன்படுத்தி அந்த மாதிரி காய வைக்கப்பட்டு மரச்செக்கு அல்லது கல்ச்செக்கில் அரைக்கப்பட்டது பாரம்பரிய முறைப்படி. பார்த்துக்கோங்க, நேற்றுக்கு 11 o'clock 11:30 தான் நான் பேக் பண்ணி வச்சுட்டு படுத்தேன். அதுக்குள்ளே எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நல்லெண்ணெய். வாடிக்கையாளர்களே, எங்களோட நல்லெண்ணெய் பற்றி நிறைய பேருக்கு தெரியும், சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம். இது கருப்பட்டி கலந்து அரைக்கப்பட்டது. அவ்வளோ ஒரு வாசனையும் அவ்வளோ ஒரு டேஸ்டோடு இருக்கும். இதுவும் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திங்க. 100% பியூர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டு வேர்க்கடலை பயன்படுத்தி அரைக்கப்பட்ட கடலை எண்ணெய். எங்களோட எண்ணெயை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த தலை சுத்தல், மயக்கம், பித்தம் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. நிறைய பேருக்கு கடலை எண்ணெய் ஒத்துக்காது. எங்களோட கடலை எண்ணெய் அந்த பிரச்சனை வர நாங்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம். தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திங்க. தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா போன மாதத்துக்கும் இந்த மாதம் சேலுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோங்க. 1 லிட்டருக்கு 30 ரூபா குறைச்சிருக்கோம். 480 ரூபா வித்துட்டு இருந்தோம், இப்போ 450 ரூபா ஆக்கியிருக்கோம். தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திங்க. சுத்தமான எண்ணெய் வகைகள் மற்றும் நெய் வகைகள் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.